ஆம், ரவி சார் ஆ இருக்கீங்களா? இருக்கீங்க உ- சார். உங்க அனுமதியோட நான் வந்து உங்க இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஸ்டாக் மட்டும் போட்டு சொல்லிடுறேன். ஓகே. சரிங்களா? ஓகேங்க ஒரு சார். முன்னோட்ட மாதிரியும் இருக்கும். ஓகே. ஷூர் சார். ஒரு ஓகே. சார் ஸ்க்ரீன் தெரியுதா? வந்துச்சு சார். ரெக்கார்டிங் போட்டுருங்க ஸோ சார். இது வந்து ஆக்சுவலாக வந்து ரவி சாரோட இண்டிகேட்டர் தான் நான் ஆன் பண்ணியிருக்கேன். அது வந்து சிபிஆர் பை ட்ரேடர்ஸ் ஹெட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. அவரோட இண்டிகேட்டர் தான் வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி சிபிஆர் மாதிரி நமக்கு இது பண்ணும். இல்லை கூடவே எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் போட்டு கொடுன்னா அது போட்டு கொடுத்துருது. இதை தவிர அவர் நிறைய சொல்லுவார் இந்த டார்கெட் எப்படி பண்ணுறது அதெல்லாம். பட் இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நெஸ்லே சார் ராம் சொன்னார்ல அதே மாதிரி தான் அந்த ரெசிஸ்டன்ட் பேண்ட் வந்து அழகாக அந்த 1360 உட்காந்துட்டு இருக்கு. 1360 to 1340 ரேஞ்சுக்குள்ளே தான் திருப்பி செல் வரா மாதிரி இதில் காட்டுது. ஸோ அவர் சொன்னதும் ஏதோ பயங்கர ஒத்து போகுது தான். விபிஎல் பார்த்தீங்கன்னா மேடம் இருக்கீங்களா? விபிஎல் மேடம். இருக்கு சார், லாவண்யா இருக்கு மேடம். சார், இருக்கு சார். சாரி விபிஎல் மேடம்ட்டு சாரி. பரவாயில்ல சார். லாவண்யா மேடம், நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு கூட நான் மெசேஜ் பண்ணியிருந்திருப்பேன். நீங்கள் வந்து மார்ச் செல்லிங்கை கட் பண்ணிடுங்க அப்படின்னு. ம், ம், ம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்துட்டு இங்கே தான் வந்து இந்த பேண்ட் இருக்கு. பேண்டை உடைச்சிட்டு கீழே வந்துருச்சு. ஏன்னா இது மதிக்கலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரீசன் இருக்கு, நான் சொல்லிடுறேன் அதையும். இப்போ வந்து இது வந்து மேலே வருது, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஆமா ஸோ சார். இதை உடைச்சிச்சுன்னா இட்ஸ் ஹைலி பாசிபிள் உங்களோட பையிங் லெவலுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். அதனால தான் வந்து ம். செல் பொசிஷன்ஸை நான் கட் பண்ண சொல்லி சொன்னேன். அது அது ஏற்கனவே 12,000 ஒரு லாட்டுக்கு அந்த மாதிரி லாஸ் இருக்கு சார். செல்ஃப் அது செல் பரவாயில்ல, பொசிஷன் இப்போ போட்டு. நீங்கள் அதையும் வச்சுருந்தீங்கன்னா இது மேலே வந்தாலும் உங்களுக்கு லாபம் வராதே. அது சார் சஸ்டெயின் ஆகாம சப்போஸ் கீழே வந்துச்சுன்னா இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா ரொம்ப கீழே போகாதுன்னு தான் நினைக்கிறேன் மேடம். இப்போ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இதுலேயே நான் ஹையர் டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணுறேன். ஓகே. இன்புட்ஸில் ஹையர் டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து இது இது குவார்டைலில் வரும். ம், சரிங்களா? ம், 3 மாதத்தை எடுத்துக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியுது பாருங்க, எங்கே வந்து இடிச்சு நேராக மேலே வருதுன்னு. ம், ம், ம். ஆமா சார். ஸோ வந்து உங்களுக்கு பக்கத்திலேயே வந்து சப்போர்ட் இருக்கு மேடம். அதனால ம், வந்து யூ ஹாவ் அ பெட்டர் சான்ஸ் எய்மிங் ஃபார் அ பிட் ஆஃப் லாங் வச்சுக்கங்களேன். உங்களோட ம், ம், லெவல் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ம். இப்போ ஏன்னா வந்து இது பையிங்கும் செல்லிங்கும் ஈக்குவலாக வச்சுட்டு பிரயோஜனமே இல்லைல்ல நமக்கு. ஆமா, ஆமா ஒரு சார். ஆமா. கான்ட்ராக்ட்ல பை வாங்கியிருக்கோம், ஒரு கான்ட்ராக்ட்ல செல் வாங்கியிருக்கோம். அது எதுக்காக பண்றோம்னா கீழே போய்கிட்டே இருக்கு, இன்னும் என்னால வந்து லாஸ் அதிகப்படுத்த முடியாது, பட் ஐ வாண்ட் டு லீவ் இட் அன்டில் இட் கெட் கன்சாலிடேட்டட்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ம், ஸோ இங்க இங்க வரும்போது இந்த கேண்டில்ல வாங்குறது ஓகே. இந்த கேண்டில்ல நம்ம கழட்டி விட்டு இந்த கேண்டில்ல லாங் போறதால நம்ம ட்ரை பண்ணணும். ம். சரிங்களா? ஓகே. அதுவும் ஓகே. இல்லாமல் இந்த பேட்டர்ன் வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து பாலாம்பியா மேடத்துக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக இது மாதிரி வருது வச்சுங்களேன், ரெட்டு 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 தென் ஒரு டோஜி மாதிரி வந்துட்டு க்ரீன் வருதுன்னா, இந்த ரெட்டோட ஹை இருக்குல்ல மேடம், ஆமா சார். இதை கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சுன்னா ம், இது வந்து மேலே தான் போகும்னு சொல்லுவாங்க. ம், ம், சரிங்களா? ஸோ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னும் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது மேலே போகிறதுக்கு. ம். ரவி சாரோட இதுலேயே வந்து தெளிவாக உங்களுக்கு தெரியுதுல்ல ஆமா சார். கண்டிப்பா. எப்படி பிஹேவ் ஆயிருக்குன்னு. ம், 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 ஸோ நான் வந்து இந்த ரெண்டு ஸ்டாக் எதுக்காக சொன்னேன்னா, அவர் சொல்லும்போது எவ்வளோ குட்டாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணணுன்றதுக்காக சொன்னேன். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன ராம் சார் சொன்ன வியூவை பாருங்கள். இந்த ம், விபிஎல்ல மேடம் எடுத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இவரோட இண்டிகேட்டரில் நல்லாவே வருது. ம். கரெக்டுங்களா? ஸோ ஆமா சார். நானும் ஒரு நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்தேன். சாரோட லெவல் வந்து யூஸ் பண்ணுற பிவோட் லெவல் ஸ்டாண்டர்ட் பிவோட்டோட பாயிண்ட்ஸும் சிபிஆர் லெவலோட இதுவும் வந்து நல்லாவே இதாக இருக்குது. நமக்கு எல்லாமே தெரியும் சிபிஆர் ஓரளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு. பிவோட் பாயிண்ட்ஸும் இவர் இன்டகிரேட் பண்ணிட்டாரு. ப்ளஸ் வந்து ஹையர் ஃப்ரேமும் ஒரே சமயத்தில் சுவிட்ச் ஆன் பண்ணுற மாதிரி இது பண்ணதுனால இது கொஞ்சம் எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் வந்து ரவி சாரை ஷேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணலாம்னு சொல்கிறேன். வாங்க ரவி சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் ஆ இன்ட்ரடக்ஷன். ஓகே. சொல்லியிருந்தீங்கன்னா ஐ எம் ஃப்ரம் பெங்களூரு. ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக ட்ரேட் பண்ணியிருக்கேன்.
என் தமிழ் அவ்வளோக்கு தான். ஸோ ப்ளீஸ் மேனேஜ் வித் இட் லைக் ஒரு மாதிரி. இல்லை நல்லா தான் பேசுறீங்க தமிழ், நீங்க சொல்லுங்க. ஓகேங்க. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க சார். ஷேர் பண்ணுங்க சார். நீங்க ஓகே மாதிரி. ஸ்க்ரீன் தெரியாது சார்? தெரியுது சார். தெரியுது சார். ஓகே. ஜஸ்ட் நான் இண்டிகேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணது முன்ன ஒரு பேசிக்காக ஒரு வாட் எவர் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனாலேருந்து என்னென்ன கற்றுக்கினேன் அதுலேருந்து நான் ஹவு ஐ ஸ்டார்டட் டெவலப்பிங் மை இண்டிகேட்டர்னு சொல்கிறேன். Like COVID is where I started the indicators in sense like getting into trading. அது first 1 year like experience எல்லாமே இண்டிகேட்டர் அது இதுதான் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் ஃபைனலி வாட் ஐ ரியலைஸ்ட் இஸ் more than the market moves more by emotions than by price. That's what I understood like. ஸோ நம்மளுக்கு மெயினாக இண்டிகேட்டர் போடுறதுக்கு முன்ன மார்க்கெட்டில் என்ன எமோஷன் இருக்குது, ரெண்டே எமோஷன், ஒன்று பையர்ஸ் எமோஷன், ஒன்று செல்லர்ஸ் எமோஷன். எது ஜாஸ்தி இருக்கோ அந்த சைடு மார்க்கெட் மூவும். அது சொல்கிறதுக்கு ஈஸி, பட் அர்த்தம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் அது ஒரு வாட்டி நம்ம புரிஞ்சிச்சுன்னா தென் மார்க்கெட் லுக்ஸ் ஈஸி. ஸோ நான் when I started studying about market, that is what I tried like when after trying all the indicators like, and the closest what I found is pivots like. அதுதான் நான் after trying all I realized like pivots is what it captures the emotions very much like. Okay, and one more thing is like pivots are static levels like. So static இருந்தனால நம்மளுக்கு மார்க்கெட்ல கன்ஃபியூஷன்ஸ் வருது. once you put dynamic indicators ஒரு dynamic indicators the parameters they take out is price and volume majorly like. பட் அது ஒருத்தர் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆல்டர் பண்ணியிருக்காங்க நம்ம புரியுறதுக்கு இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் லைக். ஸோ அதனாலேருந்து ஐ ஸ்டிக் வித் பியூர்ஸ் லைக். ஓகே, ஸோ இன்னைக்கு இது ஐ ஜஸ்ட் ட்ரை டு எக்ஸ்பிளைன் லைக் பிஃபோர் ஐ புட் த இண்டிகேட்டர் வாட் ஹஸ் ஹேப்பன் இந்த மார்க்கெட் லைக். ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டு லாஸ்ட்டு இந்த ரேஞ்சிலேருந்து ஆஃப்டர் த ஹியூஜ் கேப் அப் நியூஸோ எது கேப் அப் ஆகிட்டு மார்க்கெட் வாஸ் மேக்கிங் லோவர் தோஸ் லைக். ஓகே, பட் இன்னைக்கு பார்த்தா சடனாக எகெயின் பேஸ்ட் ஆன் த நியூஸ் மார்க்கெட் ஒரு பெரிய கேப் அப் ஆச்சு. ஓகே, இது ஏன் ஆச்சுன்னு நம்ம அர்த்தம் பண்ணிடுறதுக்கு மேஜர்லாம் எமோஷன்ஸ் எங்கெங்கே மார்க்கெட்டில் இருக்குன்றது நம்ம டெக்னிக்கலாக எப்படி அனலைஸ் பண்ணலான்ட்டு. ஓகே, ஒரு சின்ன ஒரு ஐ டேக் ஒரு 1 minute டு அண்டர்ஸ்டாண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் பேஸ்ட் ஆன் மை வியூ லைக். ஓகே, ஸோ ஒரு கேண்டில் இருக்குது, இட் கேன் பி எனி கேண்டில். ஓகே, லெட்ஸ் சே லைக் இட்ஸ் கிரீன் கேண்டில் தட் இஸ் மேட் லைக். ஓகே, ஸோ இது என்ன எல்லாருக்குமே தெரியும். இஃப் இட் இஸ் அ கிரீன் கேண்டில், நவ் திஸ் இஸ் அ லோ தட் ஹஸ் பீன் மேட் and this is a high that has been made. Okay, so for example இது ஒரு கிரீன் கேண்டில் இருந்தால் யாரோ ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான், கடைசியில் ஒரு 200 ரூபாய்க்கு விற்றுருக்கான். ஓகே, இட்ஸ் வெரி பேசிக் பட் திஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் லைக். ஓகே, இப்போது இங்கே 100 ரூபாய்க்கு எவனோ வாங்கியிருக்கான்னா 200 ரூபாய்க்கு போனப்போ அவன் ஆல்மோஸ்ட் 100% ப்ராஃபிட் பார்த்துருக்கான். நம்ம எமோஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகணும் மார்க்கெட்டில், ஹியூமன் எமோஷன்ஸ், the moment you see 100% everyone is happy like. Okay, and that happiness right we try to hold on for long time like. Okay, so அது 100லேருந்து 180 175 வந்தாலும் நான் I anticipate like it might again break it out and make a new high end. So I will make decisions only when it comes to my 50% range. That is இங்கேருந்து 150 ரூபாய் கிட்ட வரான்னா that's where I try to make a decision. ஒன்று என்ன நான் இங்கே வந்தப்போ யோசிக்குவேன், ஒன்று நான் இங்கே 200 ரூபா பார்த்தேனே இங்கே திருப்பி ஆவரேஜ் பண்ணிவிட்டு மேலே எடுக்கலான்ட்டு ஒரு ஆன்டிசிபேஷன். இதெல்லாம் இது கீழே கட் ஆகியும் தான் நான் எக்ஸிட் ஆடுவேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் எமோஷன்ஸ் இந்த மார்க்கெட் இஸ் ஐதர் இங்கே நான் வாங்கும்போது ஒரு எமோஷனு ஏன்னா டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குதுன்னு வாங்கியிருப்பேன், இங்கே ஹையில் போனப்போ சில பேர் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, எகெயின் தெர் இஸ் அன் எமோஷன். ஸோ மார்க்கெட்டில் ஆக்சுவலாக பார்த்தா இந்த 3 பாயிண்டில் தான் எமோஷன்ஸ் வில் பிளே. வென் எமோஷன்ஸ் பிளே இந்த மார்க்கெட்டில் that's where people take decisions in the market. Okay, இதுதான் பேசிக்காக ஒரு சப்ளை டிமாண்ட். ஸோ யுவர் சப்ளை வில் பி இயர், யுவர் டிமாண்ட் வில் பி இயர். ஓகே, இது கைண்ட் ஆஃப் நியூட்ரல் ஜோன். இங்கே ரெண்டு பேரும் இருப்பாங்க, இங்கே மேலே வந்ததுன்னா இங்கே போவோம், அதே மாதிரி இங்கே கீழே வந்ததுன்னா இங்கே வரும் மார்க்கெட். ஓகே, ஸோ இதுதான் ஒரு பேசிக்காக ஒரு சப்ளை டிமாண்ட் வாட் ஐ அண்டர்ஸ்டுட். இன்னைக்கு இது பார்க்கலாங்க. மார்க்கெட்டு லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் இங்கே ஒரு லோ போட்டிருந்தான், இங்கே ஒரு ஹை போட்டிருந்தாங்க. ஓகே, அண்ட் ஃபைனலி வி நோ லைக் மார்க்கெட் லோ பண்ணிவிட்டு ஹையர் ஹை பண்ணனால இந்த பயர்ஸ் ஆர் சிட்டிங் இந்த மார்க்கெட் லைக். ஓகே,
நான் என்ன பண்ணுறேன்னா ஐ யூஸ் ஃபிப் டு மை அனாலிசிஸ். ஸோ இந்த அனாலிசிஸ்லாம் மேஜராக ஒரு ஃபிப் லெவல்ஸ் அண்ட் பியூர் ஸ்டாண்டர்ட் பியூர்ஸ். ஓகே, ஏன்னா ஸ்டாண்டர்ட் பியூர்ஸ் இஸ் பியூர்லி ஆன் ப்ரைஸ் ஆக்ஷன், லைக் வேறு எதுவுமே இல்லை, அதனால தான் ஐ லவ் இட் லைக் அது மாதிரி. ஓகே, அண்ட் ஃபிப் ஆல்சோ ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் மோர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிப் லெவல் ட்ராப் பண்ணுறேன்னா 2 பாயிண்ட்டுக்கு நான் இந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிப்ல ஐ ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இன் ஒன்லி தீஸ் 2 levels, லைக் தட் இஸ் 0.5, 0.6. ஓகே, 0.5னா அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மாதிரி 50% ஆஃப் த லெவல். ஓகே, அதுக்கு ஒரு சின்ன ஒரு ரேஞ்ச் கொடுக்குறோம் நம்ம. ஏன்னா மார்க்கெட்டு 50% கரெக்ஷன் வந்தோ எவ்ரி ஒன் இஸ் ஆக்டிவ், லைக் அங்கே ஒரு எல்லாருமே டிசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமுக்கு தான் அது 0.6 ஒரு சின்ன ரேஞ்சு வச்சு. ஸோ இந்த ரேஞ்சில் தான் மேஜராக பீப்புள் மேக் டிசிஷன்ஸ் இந்த மார்க்கெட். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்க்கலாம். நேற்று இங்கே பையர்ஸ் வந்திருக்காங்க. ஓகே, அண்ட் இங்கே இன்னைக்கு செல்லிங் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் வை த மார்க்கெட் இஸ் கம் டவுன், தட் வி கேன் see in the price, லைக். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஆக்சுவலாக நேற்று லாஸ்ட் பையர்ஸ் வந்து இங்கே ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே மேலே செல்லர்ஸ் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ வாட் ஐ ஹவ் ட்ரான் இஸ் ஜஸ்ட் 0.5 and 0.6 levels, like. So in case someone is taking a position இல்லை, இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கில் அவங்க வேறு எதுனா அனாலிசிஸ் பேஸ்டு இங்கே ஷார்ட் அடிச்சிருந்தோன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட் எனக்கு. ஏன்னா இது காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா எகைன் பீப்புள் வில் பிகம் ஆக்டிவ், லைக் ஆல் த பீப்புள் ஹூ டேக்கன் லாங் இங்கே தே வில் பிகம் ஆக்டிவ். அதே மாதிரி இங்கே யார் புதுசாக லாங் எடுக்கிறான் அவனும் இங்கே ஃப்ரெஷ்ஷாக பொசிஷன் பண்ணுறது பார்க்குவான். கீழே லாங் போனவன் எக்ஸிட் தே எகெயின் ஆவரேஜ் இட் அவுட், லைக். ஏன்னா இங்கே வந்தப்போ இங்கே ப்ராஃபிட் பார்த்தவன் இங்கே காலைல புக் பண்ணலன்னா இங்கே வந்தப்போ பயந்துருப்பான். இங்கே கீழே எக்ஸிட் ஆயிருந்தானா கீழே போயிட்டு இருக்கோம் அவ்வளோ. ஸோ இட் ஹெல்ட் ஆன், லைக். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணாங்க. இங்கே பிளேஸ் பண்ணாங்க அவங்களுக்கு இங்கே மேலே வந்தால் தே see a ஃபுல் ப்ராஃபிட். ஸோ காலைல இங்கே யார் ஷார்ட் பண்ணால் கீழே இங்கே பையர்ஸ் பண்ணியிருக்காங்க. So again that 50% is where it is standing out, like. Again people are trying to make a decision. மேலே போச்சுன்னா நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் மார்க்கெட் will again go and try this level. ஓகே, அது மேலே போகலன்னா இதுதான் இப்போ இந்த பாயிண்ட்ல அகைன் ஃப்ரெஷ் செல்லர்ஸ் போட்டிருக்காங்க. இது இங்கே ஷார்ட் எடுத்தவங்களுக்கு இதுதான் ஸ்டாப் லாஸ், இங்கே தான் வரும். காலைல லாங் எடுத்தவங்களுக்கு இதுதான் ஸ்டாப் லாஸ், இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. ஸ்டில் ஹோல்டிங் ஆன். என்ன ஆச்சுன்னா இங்கே பாருங்கள் மார்க்கெட்டு இங்கே மேலே போய் கீழே வந்து மேலே போச்சு. ஸோ இங்கே ஃப்ரெஷ் பையிங் வந்துருக்கு. ஸோ அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இங்கே ஷார்ட் எடுத்தோமோ அது உட்காந்துருக்கு. ஸோ ஒரு சின்ன கன்சைஸாக சொல்லணும்னா திஸ் வாட் இஸ் த ப்ரைஸ் ஆக்ஷன் தட் இஸ் ஹேப்பன் இன் த மார்னிங் டுடே. ஓகே சார், இது எதுனா டவுட் இருக்குங்க? இல்லை சார், கண்டிப்பாக. ஓகே சார், ஓகே சார். Okay. So let's come to indicator, sir. It's a very commonly available indicator, CPI indicator, and which is widely used indicator. And also one of the most நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, பட் நிறைய பேர் அது strength of it people doesn't understand that. Okay, but what even after a long time I also realized, ஏன்னா CPR ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன், அது விட்டு வேற எல்லாம் ட்ரை பண்ணேன், then again back to CPR I went on. Okay, so இதுதான் என்னோட இண்டிகேட்டர், CPR by traders side. Okay, CPR by traders side. Okay, I'll just try to explain what I put in the indicator. Okay, okay. ஸோ என்னன்னா ஒரு இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இன் ட்ரேடிங், லைக். சில பேர் இன்ட்ராடே பண்ணுவாங்க, சில பேர் மைக்ரோ ஸ்விங் பண்ணுவாங்க. மைக்ரோ ஸ்விங்னா அர்த்தம் பீப்புள் ஹூ ட்ரேட் ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 நாளுக்கு ட்ரேட் எடுக்கிறாங்க. அது மாதிரி சில பேர் வந்து தே டேக் வீக்லி பொசிஷன்ஸ், சில பேர் மந்த்லி கான்ட்ராக்ட், சில பேர் கேலண்டர் ஸ்பெட்ஸ் வித் தே பிளான் ஃபார் குவார்டர், லைக் ஒரு 2 மாதத்துக்கு ட்ரேட் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி. ஆனால் இப்போ என்ன மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னா இட் ஆஸ் ஐ சே லைக் எமோஷன்ஸ் இந்த மார்க்கெட், லைக். ஸோ வீக்லியில் பொசிஷன் எடுக்குவேன், மந்த்லியில் இருக்கிற வந்து இன்ஃப்ளூயன்ஸ் நிறையாவே இருக்கும். ஏன்னா ஒரு டைம் ஃப்ரேம் ஹையர் இருந்து டைம் ஃப்ரேம் வந்து இட் மேட்டர்ஸ் a lot, லைக். ஓகே, ஏன்னா அவன் தான் மூவ் பண்ணுறான். ஒரு வீக் இயர்லியில் யாரும் உட்காரோம், அவன் மேட்டர்ஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ் தேன் த வீக்லி, ஒரு குவார்டர்லி. அந்த மாதிரி நம்ம டைம் ஃப்ரேம் பார்த்தா இப்போ இங்கே டெய்லி இருக்குது, வீக்லி இருக்குது, மந்த்லி இருக்குது, 12 months, இயர்லி இருக்குது.
ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் ஆல்வேஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு டைம் ஃப்ரேம் ஹையர் என்ன வியூ வச்சிருக்காங்கிறது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் வை when you're trading intraday எனக்கு வீக்லி அவன் என்ன பண்ணுறான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஸோ அது நம்மளுக்கு தெரியணும். அண்ட் டு கீப் த சார்ட்ஸ் க்ளீன் இல்லை, ஒரு டைம் ஃப்ரேம் நீங்கள் ட்ரேட் பண்ணால் அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இந்த ஹையர்து எனக்கு லெவல்ஸு ஆட்டோமேட்டிக்காக ப்ளாட் ஆனால் ஐ டசன்ட் மேக் டிசிஷன் எகேன்ஸ்ட் மை ஹையர் டைம் ஃப்ரேம் பிளேயர்ஸ் லைக். அதுதான் ஒரு வியூ. ஸோ இண்டிகேட்டரில் ஃபஸ்ட்டாவோட ட்ரேட் டைப்னு நான் ஒன்று டிசைட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சஜஸ்டட் டைம் ஃப்ரேம்ஸ் லைக். ஸோ எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். பட் எந்த டைம் ஃப்ரேம் நம்மளுக்கு பெட்டர் ஃபார் வாட் கைண்ட் ஆஃப் ட்ரேடர் ஐ ஆம் லைக். Okay, so what I put is like intraday பண்றது இருந்தா 3 minutes and 5 minutes is good to start like as a beginner. like 1 minute to 2 minute பண்ணலாம். நீங்க கான்ஃபிடன்ஸ் 5 minutes கன்சிஸ்டண்டா ஒரு 2 மாசம் பண்ணிட்டா ப்ராஃபிட், you can even switch to lower time frame. But 5 minutes is ideal if you're starting like. And micro swing as I said like weekly positions நீங்க எடுக்கிறீங்கன்னா 1 hour or 30 minutes like any of them. Okay, and if you are monthly player like ஒரு month contract எடுத்து நீங்க ஹோல்ட் பண்றீங்கன்னா I prefer daily candles like. Okay, and positional if you are a positional player you can switch to weekly candles, and then if you are an investment long term player you can switch to monthly candles. Okay, so இது suggested time frame நான் என்ன போட்டுக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு time frame நீங்க செலக்ட் பண்ணா that is the player you are into. If you are choosing a weekly candle நீங்க positional player ன்னு அர்த்தம். ஒரு குவார்டருக்கு அட்லீஸ்ட் நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க உங்கள் டார்கெட்ஸுன்ட்டு. ஓகே, ஸோ இதுதான். இப்போ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேமு நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறதுன்னா ஒரு டைம் ஃப்ரேம் ஹையர், தட் இஸ் மைக்ரோ ஸ்விங் ட்ரேடர். அதே மாதிரி இஃப் யூ ஆர் சூஸிங் டெய்லி கேண்டில் ஸ்டிக் ஒரு டைம் ஃப்ரேம் ஹையர் பொசிஷனல். ஓகே, ஸோ நீங்கள் பை டிஃபால்ட் இண்டிகேட்டர் நீங்கள் போட்டிருந்தோம் உங்களுக்கு இட் வில் பிளாட் அவுட். இப்போ ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ. நம்ம ஸோ இதுதான் உங்களுக்கு நம்மளோட சிபிஆர். ஓகே, ஸோ நீங்கள் 5 minutes நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்ட்ராடேவோட சிபிஆர் தெரியும். ஸோ சிபிஆர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் நான் லாஸ்ட் ஒரு 1 week உங்கள் சேனல் பார்த்துன்னு இருக்கேன். So I know like a lot of people in the group like CPR highly they follow it out. So most of the people they know what it is like. CPR என்னன்னு தெரியும். But still I just have 5 minutes or less than 5 minutes or work through of CPR like. So CPRல என்ன பண்றோம்னா எந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க ட்ரேட் பண்றீங்களோ அந்த ப்ரீவியஸ் செஷனோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன இருக்கோ அது பேஸ்டா நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்றோம். அதுல மெயின் வந்து நம்மளுக்கு இந்த மதியத்துல CPR பேண்ட். ஓகே, இந்த பேண்ட் as I said like it is both buyers and sellers equally present ஆகிக்கிற பேண்ட். If the price is trading above this, it is bullish. Price is trading below this, it is bearish. ஸோ சிபிஆரை வச்சு என்னென்னலாம் யோசிக்கலாம், என்னென்ன ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம்னா ஒன்று இன்னைக்கு அது சிபிஆர் நேற்று சிபிஆருக்குன்னா கீழே இருந்தால் மார்க்கெட்டு பேரிஷாக அலைன் ஆயிருக்கு. இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஆனால் விஷுவலாகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது ஒரு சிபிஆர் இன்னைக்கு இது நேற்றுக்குன்னா சிபிஆருக்குன்னா கீழே இருந்தால் மார்க்கெட்டு பேரிஷாக அலைன் ஆயிருக்குன்றது ஒரு இது. பட் இன்னைக்கு சிபிஆர் கீழே அலைன் ஆகிட்டு மார்க்கெட்டு இந்த சிபிஆருக்கு மேலே ட்ரேட் ஆயிருக்குன்னா காலையில் மார்க்கெட் சென்டிமெண்ட்டு புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ வென்எவர் அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் இப்போ நம்ம பேண்டு பார்த்தா சிபிஆர் ரெட் கலரில் இருக்குது. ஓகே, பட் அதுக்குள்ளே க்ரீனு பிளாட் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் டு சே தட் மார்க்கெட் சென்டிமெண்ட் ஈவன் தோ இட் இஸ் அலைன்மெண்ட் இஸ் பெரிஷ் ஸ்ட்ரக்சரலி the market is open on the bullish side and is trading on the buy side இருக்குது. ஸோ நீங்கள் பொசிஷனிங் பண்ணும்போது நீங்கள் you have to you can decide your positioning, sizing or anything of that sort. like எந்த ஸ்ட்ராட்டஜி போடுறீங்க அது உங்களுக்கு இது ஒரு சென்டிமெண்ட் மீட்டர் மாதிரி அது சொல்லிடும் எங்கே என்ன ஆகுதுன்ட்டு. ஓகே, அது ஒரு நல்ல ஒரு விஷுவலாகவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த லைன் ட்ராப் பண்ணி போடுறதோ இல்லை ஏதோ ஒரு கர்வ் ஆர்க்கு எதுவுமே தேவையில்லை. சார்ட்டில் எந்த கை வைக்காத உங்களுக்கு ஃபுல்லாக சென்டிமெண்ட்டு பியூர்ஸாக சொல்லிடும் உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி இப்போ பாருங்கள் இங்கே வந்து மார்க்கெட் பேரிஷ் அலைன்மெண்ட் இருக்குது, மார்க்கெட்டு ப்ரைஸு கீழே தான் ட்ரேட் ஆகினா இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் லாங் யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் சென்டிமெண்ட் இஸ் நாட் ஷோயிங் தட் லைக் சென்டிமெண்ட்டு பேரிஷாக தான் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி பேரிஷ் சென்டிமெண்ட் இருக்குது, மார்க்கெட் பார்த்தா நீங்கள் அது கீழே தான் இருக்குது. பட் எண்ட் ஆஃப் த நேற்று பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு மார்க்கெட். அதுக்கு தான் பேண்டுக்குள்ளே பார்த்தா க்ரீன் கலரு க்ளோசிங் மேலே வந்து கொடுத்தது. ஸோ இது இட் செல்ஃப் இஸ்
visually telling us that மார்க்கெட்ல சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆயிருக்குன்ட்டு. ஓகே, இங்க நீங்க டிசிஷன் இங்க ஷார்ட்ல உட்காந்துருந்தா என்ன பண்ணும், சென்டிமெண்ட் பியூட் மேல க்ளோஸ் ஆன சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு, நீங்க எட்ஜ் பண்ணலாம், இல்லை ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ் பண்ணலாம், அதெல்லாம் நெக்ஸ்ட். ஸோ ஐம் நாட் கெட்டிங் இன் டு பேசிக்லி இங்கே நம்ம ட்ரேட் ப்ரேஸ் பண்ணுறோம்னா, ஐம் ஜஸ்ட் டெல்லிங் லைக் எமோஷனலி வேர் யூ கேன் சி லைக் வேர் பையர்ஸ் ஆர் ஸ்ட்ரென்த் ஆர் மோர் ஆர் செல்லர் ஸ்ட்ரென்த் இஸ் சார். ஓகே, ஸோ சிபிஆரில் இது ஒன்று நம்மளுக்கு விஷுவலாக உங்களுக்கு தெரியும், எங்கே பையர்ஸ் உட்காந்துருக்கான், எங்கே செல்லர்ஸ் உட்காந்துருக்கான். Just the color of the CPR will tell the emotion for that particular session. Okay, அதே மாதிரி சில சிபிஆர் யூ நோ லைக் வில் நெவர் டெஸ்டட். நம்ம சிபிஆர் டெக்னாலஜிஸில் பார்த்தா வி சே as virgin CPR. virgin CPRனா இட்ஸ் த சிபிஆர் வேர் த ப்ரைஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங் லைக். ஓகே, லாஸ்ட் இது 4th February நம்மளுக்கு ஒரு virgin CPR கிடைச்சது. ஸோ வேர் த ப்ரைஸ் நாட் என்டர் இன் டு திஸ், தட் மீன்ஸ் டு சே அந்த அலைன்மெண்ட் பார்த்தா இது கிரீன் கலர் பேண்ட் இருக்கு, உள்ள ரெட் ஃபார்ம் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் இங்க நிறைய பேர் சில்லிங் போட்டு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த பேண்ட் வந்து உங்களுக்கு இட்ஸ் அ லாஸ் ஆஃப் செல்லர்ஸ் ஆர் சிட்டிங் இன் திஸ். அன்லஸ் திஸ் பேண்ட் இஸ் நாட் டேக்கன் அவுட், இல்லை உங்களுக்கு மார்க்கெட்டு மேலே போக வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல நீங்கள் இஃப் யூ ஆப்ஷன் செல்லர் யூ கேன் strongly build your position. And if you see mid of that is this point, like that is where today the resistance are. So that is also visually you can see like. Okay, அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் நம்ம பார்த்தா எங்கெங்கெல்லாம் நம்ம பையர்ஸ் உட்காந்துருக்கான், செல்லர்ஸ் உட்காந்துருக்கான்ட்டு அந்த பேண்ட் கலரிங் வச்சே சொல்லலாம் நம்ம. இங்கே பாருங்க, அதே மாதிரி இங்கே இன்னைக்கு இதே மாதிரி பேட்டர்ன் ஆச்சு. எண்ட் ஆஃப் த டே அதே மாதிரி இங்கே வந்து பையர்ஸ் உட்காந்துருக்கான். ஸோ வி ஹேட் அ கேப் அப் ஓப்பனிங். அதே மாதிரி இங்கே வந்து பையர்ஸ் உட்காந்துருக்கான், வி ஹேட் அ கேப் அப் ஓப்பனிங். So I'll not take much like, but you can back test like any number of days you can go back and you can say. One more good part of is like ஒரு செட்டப் நம்ம மாஸ்டர் பண்ணிட்டா, whether you are whatever kind of style of player you are, like whether you are doing intraday swing position, எல்லாமே remains the same. The rules that you use for trading remains the same. Okay, let's see now, like this is what you are seeing in a 5-minute chart. நான் சொன்ன மாதிரி இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ட்ரேட் டைப் ஆட்டோன்னு வச்சா இந்தந்த டைம் ஃப்ரேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்தந்த டைம் ஃப்ரேமோட பியூட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகிடும். நம்ம போய் திருப்பி மாற்றி நம்ம பார்க்க தேவையில்லை. ஸோ நீங்கள் இப்போ 5 minutes பார்க்கறதுனால நான் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறேன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுனால எனக்கு இன்ட்ராடோ பியூட்ஸ் ப்ளாட் ஆகிடும். ஓகே, இஃப் ஐ சேஞ்ச் டு 1 hour or 30 minutes, okay, I just change 1 hour. It will automatically calculate the weekly pivot for me, like, okay, micro swing. Okay, 1 hour no micro swing, it will automatically calculate the weekly pivots. So this is my weekly CPR, it is trading above that, like. Okay, so this is stronger for buyers in buying side la irukku, and market is trading between the 1 hour range la trade ஆயினு இருக்கு. So இது கீழே போனா இங்க வரும், அதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். பட் திஸ் வாட், அண்ட் இஃப் யூ ஆர் அ டெய்லி பிளேயர், லைக் ஒரு ஸ்விங் பொசிஷன் ஒரு மந்த்துக்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, டெய்லி கேண்டில் செலக்ட் பண்ணால் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கேல்குலேட் டெய்லி மந்த்லி பிவோட் லைக். ஸோ மந்த்லி பிவோட் பார்த்தா இது ஒரு மாதத்துது, இன்னைக்கு பார்த்தா February 1st ஒரு மாதத்துது எண்ட் வரைக்கும் பிளாட் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் ஒன் மோர் திங் ஐ ஃபெல்ட் லைக் இட் இஸ் லேகிங் இன் லாட் ஆஃப் அதர் சிபிஆர் இண்டிகேட்டர்ஸ். ஏன்னா நம்ம சார்ட்டு ஒரு மாதத்துது ஒரு ரேஞ்சை ஃபுல்லாக பார்த்துட்டா நம்மளுக்கு அது வியூவை வேறு மாதிரி தெரியும். ஒரு கேண்டில் அந்த லைன் வந்துச்சுன்னா, அந்த சப்போர்ட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் பட்டுச்சு. ஸோ தட் இஸ் வாட் லைக் ஒரு ரேஞ்ச் என்ன பார்க்குறீங்களோ அந்த ரேஞ்ச் அது ஃபுல்லாகவே இட் வில் பிளாட், அண்ட் இட் ஆல்சோ சே லைக் நான் இப்போ கிளியராக தெரியும் எங்கே மார்க்கெட் இட்ஸ் அட் சிபிஆர், மந்த்லி சிபிஆர். ஸோ இதுதான் அதே மாதிரி டெய்லி வீக்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா. சொல்லுங்க. ஹலோ. சாரி ஃபார் இன்டரப்ஷன் ரவி, யாரோட மைக் ஓப்பன் ஆயிடுச்சு, நீ கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். ஸோ வீக்லி சூஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணணும்னா, திஸ் இஸ் லைக் ஃபார் குவார்டர்லி பிளேயர்ஸ், லைக் சம்மன் ஹூ வாண்ட்ஸ் டு டேக் கேலண்டர் ஸ்ப்ரெட் ஆர் அட்லீஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு வியூவோட எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, இட் வில் பிளாட் ஒரு குவார்ட்டரோட ஃபுல்லாக ஒரு பியூட் லெவல்ஸ் பிளாட் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் எங்கே உங்களுக்கு சென்டிமெண்ட்டில் உட்காந்துருக்காங்க அந்த மார்க்கெட். ஓகே, அதே மாதிரி மந்த்லி செலக்ட் பண்ணால் இட் வில் பிளாட் ஒன் இயர்ஸ் ஃபுல் லெவல், லைக் இந்த இயரோட பியூட் லெவல். ஸோ இந்த இயர் சப்போர்ட் பார்த்தா முந்தினத்து மார்க்கெட் விழுந்தப்போ கரெக்டாக அந்த பியூட்ல இருந்து தான் வாபஸ் தூக்கணும். ஓகே, ஸோ வை திஸ் இஸ் ரிக்வயர்டுனா, மார்க்கெட்டில் நம்மளுக்கு வென் யூ ஸ்டடி லாட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் ஆர் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் இல்லை,
end of the day, it's all derived from price, like, okay. And price, as I said, like, it is purely from emotions, like, okay. So and the emotions capture பண்றதுக்கு ஈஸியானா I felt like Pures is best, like, okay. So இது all I have to cover about the CPR என்ன இது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் என்னன்னா, ஒரு செஷன் நான் ஓப்பன் பண்ணேன் 5 minutes ஓப்பன் பண்ணேன்னா இன்னைக்கோட செஷன் ரேஞ்ச் எவ்வளோ இது மூவ் ஆகலான்னு ஒரு இருக்கணும். ஸோ நான் ஒரு வீக் இன்ட்ராடே பொசிஷன் பண்ணுறேன்னா இன்ட்ராடேல இது எவ்வளோ மூவ் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு வீக்லி பொசிஷன்ஸ் நான் எடுக்கிறேன்னா ஒரு வீக்கில் இது எவ்வளோ கொடுக்கும், அது ஒரு ரேஞ்சு நம்மளுக்கு தெரியணும். ஸோ பியூர்ஸில் இங்கே போயிட்டு இது செஷன் ரேஞ்சுன்னு செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்க. இது இட் வில் பிளாட் அவுட் ஒரு நாளோட ரேஞ்ச், ஓகே. ஸோ இது எப்படின்னா இன்னைக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன இருக்கோ அது பேஸ்டாக ஒரு ரேஞ்சு இருக்கும் இந்த மார்க்கெட்டில். ஸோ இது இன்னைக்கு கேப் அப் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கோட மார்க்கெட் ரேஞ்ச். ஸோ இது இன்னையோட சிபிஆர். இது நேற்றோட ஹைனா நேற்று எங்கே செல்லர்ஸ் உக்காந்துருந்தான்ட்டு, அதே மாதிரி நேற்று லோ எங்கே பயர்ஸ் உக்காந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு நான் ஒரு சார்ட்டில் சொன்னேன் அந்த மாதிரி இங்கே பயர்ஸ் உட்காந்துருக்கான், இங்கே செல்லர்ஸ் உட்காந்தான். ஸோ அது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டே பயர்ஸ் சைடு ஓப்பன் ஆகிருக்கானா செல்லர் சைடு ஓப்பன் ஆகிருக்கான்னு அது கூட நம்ம பியோட்டோட ஒரு பஃபர் வச்சுன்னு ஒரு ரேஞ்சு பிளாட் பண்ணுவோம். அதுதான் நம்ம R1 ரெசிஸ்டன்ஸு, S1 சப்போர்ட். ஸோ ஜென்ரலாக என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் எமோஷன்ஸ் ஹவு இட் மேனேஜஸ் இட். இஃப் த மார்க்கெட் இஸ் ஓப்பனிங் பிட்வீன் திஸ் அப்பர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லோவர் சப்போர்ட், நம்மளுக்கு ஒரு ரேஞ்சுன்னு சொல்லியிருந்தோம். இதுதான் நம்ம ரேஞ்சு. இந்த ரேஞ்சில் இங்கே செல்லர்ஸ் உட்காந்துருப்பான். ஜஸ்ட் ஹைட் திஸ். பாருங்க, இங்கே செல்லர்ஸ் உட்காந்துருப்பான், இங்கே பயர்ஸ் உட்காந்துருப்பான். மார்க்கெட்டு இதுக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா ஓப்பனிங்லேயே நம்மளுக்கு ஒரு வியூ என்ன கிடைக்குதுன்னா 80% ஆஃப் த டைம் மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர்க்குள்ள இது அடிக்கலைன்னா அவன் இதுக்குள்ளே தான் இருப்பான், ஓகே. அதே மாதிரி மார்க்கெட் இந்த பேண்டுக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா வித்தின் ½ an hour to 1 hour பை 9:45 10க்குள்ளே இது கீழே போகலன்னா அவன் இதுக்குள்ளே தான் அன்றைக்கெல்லாம் ஆடுவான். மேலே கீழே எப்படியா ஆடுவான், ஆனால் இதுக்குள்ளே தான் ஆடுவான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மதியத்து பேண்டில் 2 பேரும் நான் இருப்பாங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நேற்று ஹை லோ பிளாட் பண்ணால் இதுதான் நம்மளுக்கு மிட். அது ஒரு இது போட்டால் நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் மாதிரி கிடைக்கும். ஸோ மார்க்கெட் இங்கே ஆச்சுன்னா இங்கே வந்தப்போ டிசிஷன் வில் ஐதர் பை ஆர் செல் ரெண்டுமே ஆகும். ஸோ இட் ட்ரை டு டூ திஸ் லைக். இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா இதாகும். எந்த சைட்னா ஒரு பக்கம் அடிச்சது மாத்திரம் நம்மளுக்கு இட் வில் ட்ரை டு மூவ் லைக், ஓகே. ஸோ அதுதான் நம்ம. ஸோ இது நாங்கள் பேசிக்காக தட் இஸ் வாட் ஐ புட் இட் லைக். அண்ட் அதர் கீ ப்ரைஸ் தட் வி ஹேவ் டு வாட்ச் அவுட் எனி செஷன் வி ஆர் வாட்சிங் அவுட் இஸ் லைக் இன்னைக்கு இன்ட்ராடே பண்ணுறதுனா இன்ட்ராடே செஷனில் மேஜராக நம்மளுக்கு ஃபாலோ பண்ணுற ப்ரைஸ் ஓப்பனிங் லைக். ஸோ அந்த ஓப்பனிங் ப்ரைஸ் நான் பிளாட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு செஷனில் காலிலேருந்து இன்னைக்கு இன்ட்ராடே ஆகுதுன்னா ஒரு 2-3 ஹவர் ஆயிருக்கு. இப்போ 2-3 ஹவரில் மிட் எங்கே 50% எங்கே இன்னைக்கு இருக்குன்னு அது மிட் ப்ரைஸ், ஓகே. இது டைனமிக்காக ஓப்பன் ப்ரைஸ் நீங்கள் காலைல ஓப்பன் ஆகிருந்தோம் அது பிளாட் ஆகிடும். அது தட் வில் ஆக்ட் இஸ் எ ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா அன்றைக்கி தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ரேட் அங்கே தான் போட்டிருக்காங்க எல்லாருமே. ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட் லெவல் டு வாட்ச் அவுட். நெக்ஸ்ட்டு காலைல எவன் ட்ரேட் போட்டானோ 50% ரேஞ்சில் அந்த சைடில் உட்காந்தவனும் இந்த சைடில் உட்காந்தவனும் 2 பேருமே ஆக்டிவ் ஆவாங்க. ஸோ அதனால இந்த மிட் ப்ரைஸ் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மார்க்கெட்டில். ஸோ அது 2 ப்ரைஸ் மாத்திரம் ஐ ஜஸ்ட் பிளாட் இட் அவுட், ஓகே. ஸோ ஜஸ்ட் அவாய்ட் த நாய்ஸ், ஒன்லி தோஸ் 2 levels ஐ பிளாட் which is very much important in the market, okay. So இதுதான் நம்மளுக்கு ஒரு ரேஞ்சு அண்ட் சிபிஆர் லெவல். ஸோ இவ்வளோ வரைக்கும் நான் whatever I explained, any doubts in this? எதுவும் கேட்கலன்னா ஒன்றும் புரியல, என்ன புரிஞ்சிச்சு? ஓகே ஓகே, ஐ டேக் Okay, sir. சாரி வாய்ஸ் கேட்கல. Fine, sir. I'll just continue. Okay. In case any doubts, you can stop like. So, இதுதான் சார். இப்போ இந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு மார்க்கெட். நம்ம காலில் பார்த்த மாதிரி இங்கே கீழே இந்த ஜோனுக்கு as I said, like this is resistance zone. Okay. இது support zone. Okay. So, if you want to take any positions, நம்ம buying எல்லாம் supportல தான் பண்ணுவோம். So, it is buy zone. ஓகே. அதே மாதிரி இது ரெசிஸ்டன்ஸ் செல்லிங் பண்ணோன்னா இந்த பேண்டில் தான் பண்ணும்.
நம்ம மதியத்தில் எங்கன்னா பண்ணலாம்னா பண்ணால் இந்த ஜோன் ஹை வர உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக பிளான் பண்ணிக்கணும். ஸோ இன்கேஸ் இஃப் யூஆர் செல்லிங் எனி பொசிஷன் அவுட் இயர், உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு மேலே தான் பிளான் பண்ணணும். இது பேண்டுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ குயிக்காக எடுக்கிறீங்கோ அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் எவர் பேட்டர்ன்ஸ் என்ன பண்ணுறீங்கோ இந்த பேண்டில் அந்த. பட் செல்லிங்குன்னு இதில் பார்த்தா இதுக்குள்ளே தான். அதே மாதிரி பையிங் பண்ணோன்னா இந்த பேண்டுக்குள்ளே தான் பை பண்ணணும். இது ஸ்டாப் லாஸ் வந்து இது கீழே தான் வைக்கணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ட்ரி எடுக்கிற பொசிஷன்ஸ் லைக். ஸோ நம்ம எந்த டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுக்கிறோம் அந்த டைமோட பை ஜோன் செல் ஜோன் வந்து பியூர் ஆட்டோமேட்டிக்லி இட் பிளாட்ஸ் அவுட் லைக். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி என்ன ஆச்சு, மார்க்கெட்டு இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. ஸோ ப்ரீவியஸாக ஒரு செல் ஜோனு அதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா திஸ் வில் ஆக்ட் as a ஸ்ட்ராங் சப்போர்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அது ஒன்று பார்க்கணும். ஸோ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆச்சு இங்கே மேலே வந்துச்சுன்னா இது பை ஜோன் தான் இருக்குது விச் இஸ் ஆக்டிங் as a சப்போர்ட். பட் த மார்க்கெட் ஒன்ஸ் இட் கம்ஸ் பிலோ திஸ் இல்லை இது வில் ஆக்ட் as a ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அதுதான் லாஜிக் பிஹைண்ட் இட்ல. ஓகே, ஸோ இந்த ஜோன் எந்த டைம் ஃப்ரேம் போனாலும் அந்த டைம் ஃப்ரேமோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு இட் ஆட்டோமேட்டிக்லி வில் பிளாட் அவுட். அண்ட் இந்த ஜோனில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பை பண்ணுவோம், இந்த ஜோனில் வந்தப்போ செல் பண்ணுவோம். ஓகே, பட் இன்றைக்கி மார்க்கெட்டு இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது? ஸோ இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நான் சொன்ன மாதிரி எப்போதான் ஒரு டைம் ஃப்ரேம் ஹையர் என்ன இருக்கோ அங்கே பிளேயர்ஸ் என்ன ப்ளே பண்ணுறாங்களோ அதுதான் இன்ட்ராடேல நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இங்கே போனால் ஹையர் டைம் ஃப்ரேம்னு போட்டிருக்கோம். இந்த ஹையர் ஃப்ரேம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்க, இட் வில் பிளாட் ஒன் டைம் ஃப்ரேம் ஹையர். ஓகே, ஸோ நான் 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுறதுனால ஓகே 5 மினிட்ஸில் நான் ட்ரேட் பண்ணுறதுனால ஒரு டைம் ஃப்ரேம் ஹையர்னா எனக்கு வீக்லி. ஓகே, இன்ட்ராடே 5 மினிட்ஸ்னால் இன்ட்ராடே, அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் ஹையர் வீக்லி. ஸோ இது ஒரு என்னோட வீக்லி சிபிஆர். ஓகே, இதோட என்னோட இன்ட்ராடே சிபிஆர், இன்ட்ராடே சப்போர்ட், இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அதே மாதிரி இது என்னோட ஒரு டைம் ஃப்ரேம் ஹையரோட ரெசிஸ்டன்ஸு, ஒரு டைம் ஃப்ரேம் ஹையர் சப்போர்ட். ஓகே, ஸோ ஒரு சார்ட்டு ஒரு வியூவில் எனக்கு ஒரு டைம் ஃப்ரேம் ஹையரில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருது. ஓகே, இது வீக்லி சிபிஆர் மேலே ப்ளாட் ஆகிறதுனால மார்க்கெட் இஸ் புல்லிஷ். ஓகே, நான் இப்போது வேறு எந்த வியூ எடுக்கிறது தேவையில்லை, ஏன்னா ஹையர் பிளேயர்ஸு அவங்க சப்போர்ட் இங்கே இருக்குதுன்னா அதுக்கு மேலே தான் ட்ரேட் பண்ணுறாங்கனால இட்ஸ் நோ டவுட் இட்ஸ் புல்லிஷ். ஓகே, இங்கே கீழே வந்துச்சுன்னா இந்த சப்போர்ட் வில் ஆக்ட் as a ஸ்ட்ராங் சப்போர்ட். ஓகே, ஸோ இப்போ நான் டெய்லி பார்க்குறதுனால ஒரு டைம் ஃப்ரேம் ஹையர் வீக்லி, நான் ஒரு வீக்லி பொசிஷன்ஸ் எடுக்கிறேன். நான் 1 hour சார்ட் பார்க்குறேன், 30 மினிட்ஸ் சார்ட் பார்க்குறேன்னு வைக்கிறேன். ஸோ 30 மினிட்ஸ் பார்க்குறேன். 30 மினிட்ஸ் பார்க்குறேன்னா ஒரு டைம் ஃப்ரேம் எனக்கு இப்போ பாருங்கள் 30 மினிட்ஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ப்ளாட் ஆயிருக்கு. இது இந்த வீக்கோட இந்த சிபிஆர், இந்த வீக்கோட சப்போர்ட். ஸோ இந்த வீக்கோட சப்போர்ட்னா ஒரு டைம் ஃப்ரேம் வீக்லி இது ஹையர் வந்து மந்த்லி. ஸோ திஸ் இஸ் மை மந்த்லி சிபிஆர். ஓகே, ஸோ மந்த்லி பிவோட் வந்து February 1st to February end வரைக்கும் போட்டு ப்ளாட் ஆயிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் இன்னைக்கு இந்த மாதம் பார்த்தா நீங்கள் அதே மாதிரி லெட் மீ ஜஸ்ட் ப்ளாட். இது வந்து இந்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ், மந்த்லி சப்போர்ட். ஓகே, இது மந்த்லி சப்போர்ட், இது மந்த்லி ரெசிஸ்டன்ஸு. அதே மாதிரி இன்னைக்கு இந்த வீக்கோட வீக்லி சப்போர்ட், வீக்லி சிபிஆர். ஓகே, அதே மாதிரி இது வீக்லி ரெசிஸ்டன்ஸு, இது வீக்லி சப்போர்ட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு இந்த மாதம் ஒரு வியூ நான் எதுவுமே ப்ளாட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஐ வில் சி லைக் மார்க்கெட்டிங் கேப் அப் ஆச்சு இங்கே மந்த்லி ரெசிஸ்டன்ஸில் கேப் அப் ஆயிருக்கு. ஸோ இங்கே நான் பை போடலாமா, இதுக்கு மேலே போனால் பை போடலாம், பட் அங்கே பை மேலே போகலாது, கீழே தான் வந்தது. கீழே வந்தப்போ நான் ஷார்ட் யோசிக்கலாம். ஷார்ட் யோசிச்சா இந்த என்ன டார்கெட்டு இங்கே மந்த்லி சப்போர்ட் வரைக்கும் வரணும். நான் சொன்ன மாதிரி இங்கே 50% ரேஞ்சுக்கு வந்திருந்தோ போத் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆர் ஆக்டிவ் லைக். ஸோ இங்கே எங்கேருந்து நீங்கள் பொசிஷன் எடுத்தால் இந்த லெவலில் அட்லீஸ்ட் பார்ஷியலாக புக் பண்ணிவிட்டு இங்கே எங்கே வாபஸும் திரும்பலாம், இது பிரேக் ஆச்சுன்னா கீழே வரலாம். பட் பொசிஷன் பில்ட் பண்ணோன்னா ஒன்று இங்கே என்ன ஸ்ட்ராங்காக மேலே போகிறது கன்ஃபர்மேஷன் வரணும், இல்லை ஸ்ட்ராங்காக கீழே போகிறது கன்ஃபர்மேஷன் வரும். நீங்கள் இங்கேயே நீங்கள் ஷார்ட் எடுத்து உக்காந்தா உங்களுக்கு ஆல்ரெடி யூ ஆர் இன் ப்ராஃபிட் லைக் பாதி புக் பண்ணிவிட்டு நீங்கள் கேன் மேனேஜ் யுவர் பொசிஷன் ஸோ தட் இட் கேன் கம் இயர் லைக். இங்கே இருந்தால் திருப்பி உங்களுக்கு ரிவர்சல் இது இங்கேருந்து இங்கே வந்தது 50% மேலே வந்துச்சுன்னா then either you can exit your position and manage your positions like. But அவ்வளோ வரைக்கும் சேஃபு, அது வரைக்கும் நீங்கள் உட்காரலாம். ஸோ திஸ் இஸ் லைக் நம்ம ஒரு 1 week சூஸ் பண்ணால் 1 time frame ஹையர் மந்த்லியோட லெவல்ஸ். ஓகே, someone who is a swing player like who want to hold positions for at least ஒரு மாதம் 2 மாதத்துக்கு பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, I choose daily candles. Okay, so this is my daily CPR
daily resistance and monthly CPR, monthly resistance and monthly support. ஒரு டைம் ஃப்ரேம் ஹையர்னா இட்ஸ் அ குவார்டர்லி சிபிஆர். ஓகே, ஸோ இந்த குவார்டர் பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்டட் ஆன் ஜான், ஸோ மார்ச் எண்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ குவார்டர்லி ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கோ அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. குவார்டர்லி சப்போர்ட்டுக்கு வந்தது. குவார்டர்லி சப்போர்ட் S1 டெஸ்ட் ஆச்சு, அங்கேருந்து மார்க்கெட் தூக்கிச்சு, திருப்பி குவார்டர்லி ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்தது. ஓகே, ஸோ சம்மன் ஹூ இஸ் டேக்கிங் எ குவார்டர்லி பொசிஷனில் இந்த ரெசிஸ்டன்ஸில் அவன் செல் பண்ணியிருக்கோம் காக்குவான், அவங்க ப்ராஃபிட் புக்கிங்லாம் இந்த ஜோனில் தான் இருக்குது. ஸோ இங்கே புக் பண்ண முடியுது. ஸோ குவார்டர்லி பிளேயர் யார் யார் லாங் டேர்ம் பண்ணாங்க அவங்களுக்குலாம் தே ஹவ் சீன் குட் ஐதர் சைட் ஆஃப் த மார்க்கெட்ல. ஏன்னா இங்கே வந்தப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பொசிஷன் பில்ட் பண்ணால் இதுதான் உங்கள் ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி இங்கே நீங்கள் வந்தப்போ இந்த ஜோனில் எங்கன்னா ஸ்டாப் பில்ட் பண்ணால் இதுதான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி இங்கே திருப்பி வந்தப்போ யார் பில்ட் பண்ணாங்களோ தேர் ஸ்டில் ஹோல்டிங் ஷார்ட் பொசிஷன்ஸ் ஓவர் தேர் லைக். ஓகே, அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் ட்ரேடிங் இன் தட் ரேஞ்ச். இப்போ பார்த்தீங்க இன்னைக்கு ஹை பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குவார்டர்லி ஹை, அங்கே தான் ரெசிஸ்டன்ஸாக வச்சுருக்கேன். அது அடிச்சிச்சுன்னா திருப்பி தே கேன் ட்ரை தட் லைக். So this is all about the higher time frame. Okay, in the option நீங்க பண்ணா that is what it shows like. Okay, so and அதுதான் அது விட்டு targets. Okay, targets வந்து let's say like 5 minutes உங்களுக்கு explain பண்றேன். See, pivot based targets நிறைய பேர் நிறைய மெத்தட்ஸ்ல பண்றாங்க. But what I have put out is like volatility based targets. Volatility based targetsனா ரீசெண்டா மார்க்கெட்ல என்ன மூவ் இட் இஸ் ஏபிள் டு மேக், லைக் ஒரு மைலேஜ் மாதிரி. அவன் ஃபார் எக்ஸாம்பிள் சம்மன் கேன் ஏபிள் டு ரன் 5 கிலோமீட்டர்ஸ்னா கன்சிஸ்டண்டாக அவன் 5 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணுறான்னா நெக்ஸ்ட் டே கூட அவன் 5 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணுவான்ட்டு. அதுதான் ஒரு லாஜிக். அவன் 6-7 கிலோமீட்டர்ஸ் கூட ரன் பண்ணலாம். பட் அண்ட் ஆவரேஜ் ஒரு 3 to 5 கிலோமீட்டர்ஸ் கேரண்டி ரன் பண்ணுறது ஒரு லாஜிக். அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ஏதோ ஒன்று நம்ம பார்க்குறோம்னா அந்த ஸ்கிரிப்ட் ரீசெண்டாக எவ்வளோ மூவ் கொடுக்குது, அந்த தகுந்த மாதிரி இந்த செஷனில் இது எவ்வளோ மூவ் கொடுக்கலான்ட்டு. ஸோ இன்னைக்கு பார்த்தா மார்க்கெட்டு பேஸ்ட் ஆன் வாட் எவர் த பேராமீட்டர்ஸ் இட் இஸ் ட்ரைட் அவுட், லைக் லாஸ்ட் என்ன மூவ் கொடுத்துருக்கோ அது பேஸாக நம்ம ஒரு சில டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப் சைட் மேலே போச்சுன்னு வச்சுங்க பைங்க, இது TP1. TP1னா டேக் ப்ராஃபிட் 1. ஓகே, அதே மாதிரி TP2னா டேக் ப்ராஃபிட் 2. க்ரீனில் என்னென்ன மேலே போட்டால் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தட் வில் பி மை அப் சைட் டார்கெட்ஸு. அதே மாதிரி கீழே வந்தப்போ டார்கெட்ஸ் வந்து TP1 TP2 லோவர் சைட் டார்கெட்ஸ். ஓகே, ஸோ இது நான் சொன்ன மாதிரி பேஸ்ட் ஆன் ரீசெண்ட் மூவ் என்ன இருக்கோ அது பேஸ்டு ஐ கேல்குலேட் அண்ட் பிளாட் இட் அவுட் அந்த அப் சைட் அண்ட் டோர் சைட். அது வந்து இப்போ காலையில் எங்கே லோ அடிச்சிச்சோ அங்கேருந்து இட் வில் ஸ்டார்ட் கேல்குலேட்டிங். அதே மாதிரி எங்கே ஹை அடிச்சோ அதே மாதிரி இந்த டார்கெட்ஸ் இட் கெட்ஸ் கேல்குலேட்டட். அண்ட் பேஸ்ட் ஆன் மை அப்சர்வேஷன் வாட் ஐ சா தட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிவர்சல்ஸ் வரணும்னா மார்க்கெட்டில் செகண்ட் ரிவர்சல்ஸ் வந்து TP2 TP3 டார்கெட் ஜோன்ஸில் ரிவர்சல்ஸ் வர சான்சஸ் வெரி ஹை. இன் சென்ஸ் வென் யூ ஆர் மேக்கிங் லாங் பொசிஷன் சம்வேர் இல்லை, இந்த இடத்துல நீங்கள் பார்ஷியலாக புக் பண்ணணும். அதான் இந்த TP2ல யூ கேன் ரிமூவ் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் ரிவர்சல். ஸோ இங்கே கொஞ்சம் செல் புக் பண்ணணும். இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வருதோ உட்காரலாம். மேக்ஸிமம் TP3 மோஸ்ட் ஆஃப் த டைம் TP3க்கு மேலே மார்க்கெட்டு போகாது. ஜென்ரலாக அந்த டைமில் ஒரு ரிவர்சல் ஆகிட்டு கன்சாலிடேஷன் வரும். ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணிங்கன்னா டிகே அந்த இடத்துல நீங்கள் யூ ஹேவ் டு பிளான் ஃபார் யூர் டிகே எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு அதெல்லாம். ஸோ கீ லெவல்ஸ் வந்து நமக்கு TP2 TP3ல யூ கேன் ஆன்டிசிபேட் அ ரிவர்சல். ஓகே, அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வில் கிவ் TP1 டார்கெட். ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தா இந்த ரேஞ்சினால அந்த 50% ரேஞ்சிலேயே ஆடி இருக்கிறதுனால எந்த சைடு வரல. பட் இன்கேஸ் எந்த சைடுனா வந்தது என்னன்னா வச்சுக்கோங்க, லோவர் சைடு இது டார்கெட் ஆகும், அப் சைடு இந்த டார்கெட் ஆகும். இல்லைன்னா இந்த மாதிரி கன்சல்டேஷன்லேயே நின்றுச்சுன்னா நாளைக்கு பார்த்தா இட் வில் டெஃபினெட்லி கிவ் TP3. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ ஒன் மோர் வே வி கேன் சி, லைக் இன்னைக்கு TP2 TP3 கொடுக்கலன்னு வச்சுங்க, கண்டிப்பாக நாளைக்கு TP3 மேலேயே கொடுக்கும் மார்க்கெட்டு. ஓகே, தட் ஷோஸ் லைக் ப்ரைஸ் ஒரு கம்ப்ரெஷன் ஆகிருக்குன்றது விஷுவலாக வி கேன் நோட்டீஸ் அவுட் லைக். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் in the targets. You can change the width of it. Okay, and one more thing what I also found is ஒரு நான் சொன்ன மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம் பிளாட் பண்ணுறோம் இல்லைங்க. நம்ம நிறைய பேர் இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணுறதுனால இண்டெக்ஸ் வந்து நம்ம இப்போ நிஃப்டி பண்ணுறோம்னா டியூஸ்டே எக்ஸ்பைரி. ஸோ ஒரு டியூஸ்டே கான்ட்ராக்ட் பில் பண்ணிட்டா நெக்ஸ்ட் டியூஸ்டே நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் நம்ம ஐதர் ரெனியூ ஆர் என்ன பண்ணுறோமோ ரெனியூ எல்லாம் பண்ணுறோமோ. ஸோ நம்ம பியூட் வந்து ஜென்ரல் நம்ம கால்குலேட் பண்ணுறது மண்டே டு ஃப்ரைடே கால்குலேட் பண்ணுறோம். பட் லாட் ஆஃப் பொசிஷன்ஸ் ஆர் மேட் ஆன்
எக்ஸ்பைரி டே லைக் ஓகே. எக்ஸ்பைரி டேயில் ஃப்ரெஷ்ஷாக பொசிஷன்ஸ் பில்ட் பண்ணுறதுனால ரெனியூ பண்ணுறதுனால நம்ம பியூர் கேல்குலேஷனு எங்கெங்கே பொசிஷன் பண்ணுறான்றது என்னைக்கு பண்ணுறான்னு அங்கேருந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் கேல்குலேட் பண்ணால் இட்ஸ் மோர் ரிலேபிள்னு தோணுச்சு எனக்கு. அதனால வந்து ஐ கேவ் அன் ஆப்ஷன் டு calculate your periods based on your expiry. So Nifty நீங்கள் calculate பண்ணுறீங்கன்னா Tuesday expiry. So you can choose Tuesday or one day before. ஓகே. நேற்று டாக்டர் கிட்ட பேசும்போது தான் எனக்கு இது ஒரு வியூ பாயிண்ட் அவர் ஷேர் பண்ணார். அது அவர்கிட்ட பேசுனா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் யூஸ்வலாக நிஃப்டினா டியூஸ்டே போட்டு நான் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் ஒரு நாள் முன்ன ஆனால் எக்ஸ்பைரி டே. ஸோ நான் மண்டேன்னு கேல்குலேட் பண்ணேன், டியூஸ்டேலேருந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. டியூஸ்டேலேருந்து ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ் அது போட்டு பார்த்தா ஆக்சுவலி ஐ ஃபைண்ட் the results are much better. Like அது டாக்டர் சார் இந்த தேங்க்ஸ் சொன்னதுக்கு. இப்போ பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணேன், வாட் ஐ டிட் இஸ் 5 minutes சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்டர்டே பியூர் பிளாட் ஆயிருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து ஐ பிக் அ வீக்லி எக்ஸ்பைரி ஆஃப் டியூஸ்டே. ஸோ ஒரு நாள் மின்னத்துக்கு போடுறேன். ஸோ எனக்கு டியூஸ்டேலேருந்து என்ன கான்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அது பேஸ் மேலே எனக்கு பியூர் கேல்குலேட் ஆகுது இப்போ. ஓகே. ஸோ இது நீங்கள் என்ன பார்க்குறீங்க, இது என்னோட இந்த வீக்கோட இந்த வீக்கோட வீக்லி ரெசிஸ்டன்ஸு, இந்த வீக்கோட சிபிஆர், அதே மாதிரி இந்த வீக்கோட சப்போர்ட்டு. மார்க்கெட்டு புல்லிஷாக ஓப்பன் ஆகி வீக்லி சப்போர்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே. ஸோ நான் அது அப்பயே சொன்ன மாதிரி வீக்லி சப்போர்ட் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா திஸ் வில் ஆக்ட் அஸ் அ சப்போர்ட். ஓகே. வீக்லி ரெசிஸ்டன்ஸ் போய் வீக்லி சப்போர்ட் ஆகிடும். ஸோ என்னாச்சு, மார்க்கெட்டு அங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆச்சு, நெக்ஸ்ட் டே சிபிஆர் ரெசிஸ்டன்ஸு வீக்லி சப்போர்ட்டில் வந்து க்ளீனாக அங்கே உட்காந்துருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இன்றைக்கி என்ன ஆச்சு, இன்றைக்கி அதே ஆச்சு. ஸோ நம்மளுக்கு விஷுவலாகவே ஒன்றுமே ப்ளாட் பண்ணாத வி நோ லைக் வேர் த வீக்லி பிளேயர்ஸ் ஆர் சிட்டிங், வீக்லி பொசிஷன்ஸை எங்கெங்கே பில்ட் பண்ணுவான் அது நம்மளுக்கு விஷுவலாக தெரியுது. இன்கேஸ் இது காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா தேர் இஸ் குட் சான்ஸ் ஆஃப் டெஸ்டிங் திஸ். இன்கேஸ் இது ஹை அடிச்சிச்சுன்னா ஆல் டைம் ஹை அந்த லெவலுக்கு தான் போகணும் மார்க்கெட். பட் வி நோ லைக் தெர் இஸ் அ வீக்லி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் வர்ஜிங் சிபிஆர். ஸோ விஷுவலாக நீங்கள் எந்த இது ட்ரா பண்ணலனாலும் இட் வில் கிளியர்லி ஷோ லைக் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்ட்டு. ஓகே. ஸோ இது ஒரு எக்ஸ்பைரி ஃபீச்சர் தட் ஐ இன்ட்ரடியூஸ் ஓவர் தேர். ஓகே. ஸோ ஐ திங்க் லைக் வாட் ஆல் ஐ வாண்ட் டு கவர் ஐ ஹவ் கவர்ட் அவுட். அண்ட் இது ஒரு இட் வில் பிளாட் யுவர் அந்த ஓகே இந்த டார்கெட்ஸ் வாட் எவர் இட்ஸ் கெட்டிங் பிளாட்டட்ல இது எந்த டைம் ஃப்ரேம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமோட டார்கெட்ஸ். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐம் சூஸிங் டெய்லி கேண்டில்ஸ். ஓகே. டெய்லி கேண்டில்ஸ் நான் சூஸ் பண்ணால் பாருங்க, டெய்லி கேண்டில் சூஸ் பண்ணுறேன். ஐ ஸ்விட்ச் ஆஃப் ஹையர் டைம் ஃப்ரேம். ஓகே. இஃப் ஐ ஸ்விட்ச் ஆஃப் ஹையர் டைம் ஃப்ரேம், இது இந்த மந்தோட சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு, இந்த மந்தோட சிபிஆர். ஓகே. இந்த மந்தோட டார்கெட்ஸ் வந்து இட் வில் பிளாட் அவுட் லைக் TP1 TP2 அந்த அப்சைட் அந்த லோவர் சைட். ஓகே. அதே மாதிரி இது நீங்கள் வீக்லி போட்டால் வீக்லி ஒரு குவார்ட்டரோட டார்கெட்ஸ். ஸோ ஜென்ரலாக என்ன சொன்னேன் உங்களுக்கு, TP2 TP3 ரேஞ்சில் இந்த ரிவர்சல்ஸ் ஆன்டிசிபேட்டட்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ இந்த டார்கெட்ஸ் வந்தால் உங்களுக்கு மார்க்கெட்டு ஒரு கேண்டில் வச்சுருந்தோமே உங்களுக்கு இந்த டார்கெட்ஸ்லாம் பிளாட் ஆகிடும். என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வீக் அந்த வீக்கு இது ஃபஸ்ட்டு கேண்டில் வந்திருந்தோமே இல்லைன்னா லோ டைமில் ஒரு கேண்டில் வந்திருந்தோமே இந்த டார்கெட்ஸ் ஆகிடும். ஸோ இந்த வீக் ஜனவரி ஃபஸ்ட் வீக்லேயே உங்களுக்கு இந்த டார்கெட்ஸ்லாம் வந்துருக்கும். lower side la target anticipated reversal is around TP2 and TP3. If you clearly see la TP2 la da actually reversal vandhu. If you just go and plot, I just width konjam jaasti panni. Okay, panni idu TP2 target. So in the TP2 target enna paaknuma you can just go and see the prices like. Okay, it will plot the prices along with it like. So in the zone la vandappo neenga short okanda either you can book maximum and then set like okay chances of reversal. அதே மாதிரி மேலே தூக்கிச்சுங்க again upside ல இதுதான் 26,255. okay, that is the target where we can anticipate a reversal like. So அது அந்த இதில் போயிட்டு reversal வரலாம். okay. So I think so like everything I covered. Last one thing is there like okay, அது என்னன்னா இது டாக்டர் சார் உங்களுக்கு சொல்லும் போது நான் I didn't include in the indicator, later on I included. என்னன்னா immediate support resistance ஒரு கான்செப்ட். என்னன்னா again say for example 5 minutes நான் எந்த டைம் ஃப்ரேம் சொன்னாலும் எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் ஒரே ரூல் தான். ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டு ஓப்பன் ஆனப்போ
ஜஸ்ட் ரீசெட். டிஃபால்ட்டாக உங்களுக்கு இண்டிகேட்டர் போட்டிருந்தோம். இட் வில் பிளாட் அப்பர் ரெசிஸ்டன்ஸ் பேண்டு, சிபிஆர் லோவர் ரெசிஸ்டன்ஸ் பேண்டு, பின்ன ஒரு கீ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் ஒன்று பிளாட் ஆகும். அந்த கீ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த பேண்டு. ஓகே, ஜஸ்ட் இன்க்ரீஸ் த ஒபாசிட்டி, நீங்கள் பார்க்கலாம். ஸோ யூ கேன் சேஞ்ச் உங்களுக்கு ஸ்க்ரீன் உங்களது ரெசல்யூஷனு உங்கள் கலருக்கு தகுந்த மாதிரி யூ கேன் இன்க்ரீஸ் த ஒபாசிட்டி ஆஃப் இட். ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ரேஞ்சில் ஓப்பன் ஆயிருந்ததா இது வந்து ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிருக்கும், இது வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். மார்க்கெட் இது மேலே ஓப்பன் ஆனதுனால இது நம்மளுக்கு இன்னைக்கு அவ்வளோ வேலைக்கு வரல, ஆனால் அது அந்த இது இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ லெட் சி லைக் சம்திங் ரேஞ்சில் ஓப்பன் ஆனது என்ன ஒன்று பார்த்தா உங்களுக்கு அது தெரியும், பார்க்கலாம். ஐ திங்க் பேங்கிங் எல்லாமே இன்னைக்கு ஓகே. ஓகே, இன்னைக்கு பாருங்க, திஸ் இண்டஸ் பேங்க், ஐ ஜஸ்ட் ஓப்பன் ரேண்டம்லி சம் ஸ்டாக். இண்டஸ் பேங்க் இன்னைக்கு அலைன்மெண்ட் பெரிஷ் இருக்கு. ஸோ வி ஆர் பெரிஷ் இன் த மார்க்கெட் லைக். ஓகே, அண்ட் த மார்க்கெட் ஓப்பன் இன் த ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் ஓப்பன் ஆயிருந்தோம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இது வந்து அது கீ சப்போர்ட். இது கீழே அடிச்சிருந்தா மார்க்கெட் கீழே போயிருக்கும் இந்த ஸ்கிரிப்ட். அதே மாதிரி இது அடிச்சிருந்தா மேலே போயிருக்கும் மார்க்கெட். தட் இஸ் மை இமீடியட் சப்போர்ட் அண்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மார்க்கெட். அதுதான் நான் இங்கே ப்ளாட் பண்ணியிருக்கேன், இமீடியட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஏதோ ஒரு ட்ரேட் நம்ம எடுக்கிறோம்னா அன்னைக்கு இமீடியட் அந்த செஷனோட இமீடியட் பயர் செல்லர்ஸ் எங்கே உட்காந்துருக்காங்க, அது அடிச்சா நம்மளுக்கு சேஃப் ட்ரேட் லைக். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன ஆச்சு, மார்க்கெட்டு சப்போர்ட் அடிக்கல, ரெசிஸ்டன்ஸ் அடிச்சு. ரெசிஸ்டன்ஸ் அடிச்சிருந்தோம், எனக்கு என்ன டார்கெட்டு அப்சைடில் TP1, TP2, TP3 அண்ட் TP4. ஸோ எக்ஸாக்டாக அந்தந்த டார்கெட் வரைக்கும் அது போயிருக்கு. ஓகே, ஸோ அது ஜஸ்ட் விட்டு உங்களுக்கு தெரியறது கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்க, ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த ஸ்கிரிப்ட் ரேண்டமாக வில் ஜஸ்ட் பிக் சம் ஸ்கிரிப்ட். இன்ஃபி. ஓகே, இன்ஃபி என்னாச்சு, ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ரெசிஸ்டன்ஸ் அடித்தான். ஆனால் நேற்று செலர்ஸ் இங்கே உட்காந்துதான் ஃபஸ்ட்டு கேண்டிலே ரெசிஸ்டன்ஸு ஷோட் தட் தே ஆர் கமிங் லைக் செலர்ஸ் ஆர் கமிங் இந்த மார்க்கெட்டில். இது டார்கெட் என்ன, இந்த ஜோனில் பீப்புள் வில் போத் த பயர்ஸ் ஆர் செல்லர்ஸ் ஆர் தட் லைக். பட் உங்களுக்கு இந்த செல்லர்ஸ் அடிச்சிச்சுன்னா இது மேலே போகிறதுக்கும் உங்களுக்கு பயர்ஸ் வரமாட்டான். ஏன், இங்கே தான் பயர்ஸ் உட்காந்துருக்கான், இங்கே வரணும் மார்க்கெட், அங்கே வரைக்கும் வரும். ஓகே, வில் பிக் சம் அதர் செக்டர் லைக் ரேண்டம்லி ஐ ஜஸ்ட் ஸ்பீக்கிங். இந்துஸ்தான் யூனிலிவர் இங்கே செல்லர்ஸ் உட்காந்த மார்க்கெட்டு மார்னிங்கு கிட்டக்கிட்ட அங்கே தான் செல்லர்ஸ் வந்தோன்னா நான் தெரிஞ்ச மாதிரி இந்த சிபிஆர் வந்து இட் வில் ஆக்ட் அஸ் போத் பயர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். இன்கேஸ் சம்மன் ஹஸ் டேக்கன் எ ஷார்ட், ஓகே, வாட் எவர் ரீசனில் இங்கே ஷார்ட் எடுத்திருந்தா TP1 உங்களுக்கு கொடுத்துருச்சு. நான் சொன்ன மாதிரி என்றைக்குமே ஃபஸ்ட்டு டார்கெட் வந்தப்போ நீங்கள் ஏதோ பொசிஷன் பீட் பண்ணாலும் பார்ஷியலாக புக் பண்ணே பண்ணும். இங்கே திருப்பி ஏன்னா இது எகெயின் இந்த மார்க்கெட் அலைன்மெண்ட் இஸ் புல்லிஷ். ஸோ இங்கே ஷார்ட் எடுத்திருந்தாலும் இங்கே இருந்தால் உங்களுக்கு ரிவர்சல் பேட்டர்ன் வந்ததுன்னா யூ ஹேவ் டு புக் அண்ட் எகெயின் யூ கேன் கோ லாங். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வந்து இந்த அப்பர் பேண்டு தான், அது ஃபர்ஸ்ட் டார்கெட் TP1 கொடுத்துச்சு. ஸோ திஸ் இஸ் அ குட் லாங் ட்ரேட் இன் கேஸ் இஃப் யூ ஆர் டேக்கன் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த மார்க்கெட். புல்லிஷ் அலைன்மெண்ட் இருக்கிறதுனால இது புல்லிஷ். ஓகே, ஸோ அதுதான் திஸ் வில் ஹெல்ப் யூ, திஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வில் ஹெல்ப் யூ டு அவாய்ட் லாட் ஆஃப் ட்ரேட்ஸ் இந்த மார்க்கெட். ஓகே, இது எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ லாஸ்ட்லி ஐ ஜஸ்ட் டேக் another 3 minutes. ஓகே, ரீசெண்டாக நம்ம பார்த்த ஸ்டாக்ஸு ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன ஸ்டாக் பார்த்தோமே அதோட வியூ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒன்று வந்து VBL, வாட் வி டிஸ்கஸ் லைக் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ VBL ஐ ஜஸ்ட் டேக் லைக். ஓகே, இன்கேஸ் சம்மன் யூஆர் அ வீக்லி பிளேயர், ஓகே, ஆர் அ டெய்லி பிளேயர். டெய்லி பிளேயர்னா அட்லீஸ்ட் ஒரு குவார்ட்டருக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, ஒரு மாதம் 2 மாதத்துக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா ஓகே. ஸோ ஐ ஜஸ்ட் ஆல்சோ பிளாட் மை ஹையர் டைம் ஃப்ரேம். எது பண்ணாலும் இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சிங்கன்னா நம்மளுக்கு இப்போ பாருங்கள், நான் ஐ ஜஸ்ட் பிளாட் ஒன்லி கரண்ட் செஷன், தட் இஸ் கரண்ட் மந்த்து. எனக்கு வியூ ஐ எம் கன்ஃபியூஸ்ட் இந்த மார்க்கெட் லைக் இது மேலே கீழே வந்துட்டு மேலே போகிற மாதிரி இருக்குது, மேலே அடிக்கல, கீழே வந்தது, திருப்பி இங்கே நிற்குமா இல்லையா, இது டிசைட் பண்ணனா ஒரு டைம் ஃப்ரேம் ஹையரில் என்ன பண்ணுறான்றது நம்மளுக்கு ரொம்ப தெரியணும். ஸோ எனக்கு இது பண்ணியிருந்தோமே குவார்டர்லி பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு வியூ வந்தது. ஸோ குவார்டர் பிளேயரோட செல் ஜோன் இது, அதே மாதிரி குவார்டர் பிளேயரோட பை ஜோன். ஸோ இன்கேஸ் நீங்கள் எந்த மாதிரி ட்ரேடர், இஃப் யூ ஆர் அ குவார்டர்லி பிளேயர் இந்த ஜோன் ஒண்டி பார்க்கணும் நீங்கள். பட் இந்த இன்ட்ராடே
இந்த மந்த்லியில் தான் நீங்கள் எடுக்குவீங்க, பட் குவார்டர்லி ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு அலைன் ஆகிருக்கும். இங்கே செல் ஜோன், இந்த செல் ஜோனில் நீங்கள் பொசிஷன் எடுத்தால் உங்கள் டார்கெட் என்ன, வீக்லியில் என்ன இருக்குது டார்கெட்னா, வீக்லி ப்ளாட் பண்ணால் உங்களோட TP1 இங்கே இருக்குது, TP2 இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டு குவார்டர்லி பிளேயர்ஸு தே ஆர் புக்ட் அவுட். ஓகே, அந்த மாதிரி யூ ஹேவ் டு கன்சிடர் அவுட். ஓகே, அதே மாதிரி டெய்லியில் வந்தப்போ நீங்கள் இந்த மாதம் இதில் ட்ரேட் எடுக்கிறீங்க. யாரோ போட்டிருந்தாங்க சார், அவங்களுக்கு he got into long in this candle, beautiful leg. ஓகே, ஏன்னா this is a quarterly support. இங்கே உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குதோ இந்த லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு இந்த ஜோனில் நீங்கள் கண்டிப்பாக லாங் எடுக்கலாம். உங்கள் லாங் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, இந்த மாதத்தோட டார்கெட் என்ன, TP1. ஓகே, இதுதான் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் டார்கெட். அந்த ஃபர்ஸ்ட் டார்கெட்டு ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தது. அது கூட இன்னொன்று நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம், இமீடியட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட். ஓகே, இது இந்த மந்தோட இமீடியட் ரெசிஸ்டன்ஸ், இமீடியட் சப்போர்ட். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆச்சு. இது வந்து உங்களுக்கு இப்போ பாருங்க, ஐ ஜஸ்ட் பேக் டெஸ்ட் அண்ட் ஷோ யூ லைக் இன் சென்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த மாதத்துக்கு வந்தப்போவே இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த சப்போர்ட் நம்மளுக்கு மார்க் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த இதில் ட்ரேட் பிளேஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கேண்டில்ஸ் ரெட் கேண்டில், டோஜி கேண்டில் எதுவுமே டிசைட் ஆயில்ல. either it can go up or go down. Quarterly CPR வந்து it's a bullishly aligned, so there is likely the market will go up. If I have to buy, right, I have to buy above the CPR. ஏன்னா I know this band is ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம், buyers and sellers. இல்லைன்னா நான் எங்கே வாங்கணும், நான் இந்த ஜோனில் இங்கே பை வாங்கணும். அதே மாதிரி இந்த ஜோனில் வந்து நான் செல் பண்ணணும். இந்த வியூ வந்து எனக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதா, ஸ்டாக் ஓப்பன் பண்ணியுமே எனக்கு தெரியும். ஸோ என்ன ஆச்சு மார்க்கெட்டு, ஐ ஜஸ்ட் க்ளோஸ் திஸ். மார்க்கெட் சப்போர்ட் காம்ப்ரமைஸ் ஆச்சு, கீழே வந்தது. இங்கே எவனோ பொசிஷன் எடுத்திருந்தா இப்போ இஸ் சிட்டிங் ஃபார் திஸ் டார்கெட் TP1, TP2. இந்த ஜோன் வந்தப்போ again you will see some price action happening, but you will book at least partially over there, like. Okay, ஏன்னா இந்த செஷன் மிட்டு கூட இருக்கு. இங்கே செல்லர்ஸ் யார் பண்ணாங்களோ அவங்க இங்கே ஆர்டர்ஸ் will be active over there. ஓகே, ஸோ அதே மாதிரி மேலே போச்சுன்னா பாருங்க, இந்த ஜோனு இங்கே ஸ்ட்ராங்காக ரெசிஸ்ட் ஆச்சு, அதனால இருந்து கீழே வந்து மார்க்கெட். ஸோ இது அடிச்சிச்சுன்னா திருப்பி இங்கே தான் போவோம் மார்க்கெட்டு. ஓகே, ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் என்ன குட் பார்ட் ஆஃப் இட் இல்லை, நீங்கள் யூ கேன் கோ ஆன் பேக் டெஸ்ட். லைக் எந்த மாதம்னா போய் நீங்கள் ஒரு சும்மா ஒரு போட்டிங்கன்னு வச்சுங்க, இட் வில் பேக் டெஸ்ட் போய் அது இட் வில் கேல்குலேட் ஹிஸ்டாரிக்காக அண்ட் இட் வில் ஷோ யூ இண்டிகேட்டர் வில் ஷோ யூ லைக் எங்கே குவார்டர்லி எங்கே இது. ஸோ நீங்கள் லைவ்ல ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னே இது யூ கேன் கோ ஆன் பேக் டெஸ்ட் யூர் செல்ஃப். அங்கங்கே போய் நீங்கள் பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு, அண்ட் தென் யூ கேன் பிளான் யூர் ட்ரேட்ஸ். I think so. Like, so last one, in case if you still using EMA and other dynamic support resistance pakanda, I have introduced the PIMA, like a PIMA method, which will act as a strong and support resistance. Dynamic, I just switch off the other ones. Okay, this one it will visually say like market is bullish. If the band is green, it is bullish. And it will act as a strong support and resistance. The band would work out, market bearish or bullish or visually it will tell it out. Okay, and one more thing is, whenever in the band kulla neenga endha colorume illana market sideways ah irukkalam, adhaan mukkim. So the band color irukkumbodhu trade edukkuradhu safer bet. Okay, adu it will help you out. Like inga parunga, inga market it's not color, so it range bound all chances. இந்த பெரிய கேண்டில் வந்தப்போ மார்க்கெட்டுக்கு இதுக்குள்ள பேண்டுக்குள்ள கலர் இல்லை, ஸோ இட் லைக்லி டு கோ இன் எ சைட்வேஸ். ஸோ யூ கேன் வெயிட் ஃபார் இட் டு கம் டு எனி ரெசிஸ்டன்ஸ். இங்கே மாதிரி இது வந்தப்போ யூ கேன் பில்ட் எ பொசிஷன் அண்ட் தென் சிட் ஃபார் த டார்கெட். ஸோ இந்த மாதம் நீங்கள் ட்ரேட் எடுங்க, டார்கெட் வேணும்னா இட் வில் அந்த மாதத்துக்கு ரேஞ்சு போயிட்டு பார்த்தா இட் வில் சே லைக் திஸ் இஸ் அ TP2, TP1. ஸோ இங்கே நீங்கள் எந்த பொசிஷன் எடுத்தால் இங்கே நீங்கள் பார்ஷியலாக புக் பண்ணணும். இந்த இடத்துல யூ கேன் ஆன்டிசிபேட் அ ரிவர்சல். அந்த TP2 வந்தப்போ ரிவர்சல் யூ கேன் ஆன்டிசிபேட். So you can try like that. Okay, so அதுதான் இது. And a lot of people use VWAP. Even I too use VWAP like to certain extent. So I also introduced VWAP in the indicator. Okay, இது VWAP என்னதுக்குன்னா சில பேர் வீக்லி பொசிஷன் மந்த்லி பொசிஷன்ல எடுக்கிறாங்க. And VWAP is a strong support and resistance. டெய்லியில் ட்ரேட் பண்ணுறவனுக்கு டெய்லி VWAP இம்பார்ட்டன்ட், வீக்லியில் ட்ரேட் பண்ணுற வீக்லி இம்பார்ட்டன்ட்டு. அண்ட் இஃப் டெய்லி நீங்கள் ட்ரேட் எடுத்தாலும் வீக்லியில் பொசிஷன்ஸ் பண்ணுறவனுக்கு அந்த VWAP இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரே சார்ட்டில் உங்களுக்கு டெய்லி வீக்லி இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இது என்ன பண்ணுன்னா இப்போ பாருங்க, இது மந்த்லி VWAP இந்த லைனு, இது இயர்லி VWAP.
ஸோ மந்த்லி வியூஆப் மேலே அடிச்சானா இயர்லி வியூஆப்பில் எகெயின் இயர்லி பிளேயர்ஸ் கம் இன் ஆக்ஷனில். ஸோ இது உங்களுக்கு விஷுவலாக இட் வில் சே லைக் மல்டி டைம் ஃப்ரேமில் என்னென்ன இடத்துல எங்கெங்கே பொசிஷன் பண்ணுறாங்கிறது இட் வில் ஷோ இட் அவுட். ஓகே, ஸோ திங்ஸ் தட்ஸ் இட் சார். ஐ எம் டன். எனி கொஷின்ஸ்னா நீங்கள் கேட்கலாம். ஹலோ ரவி சார், இந்த இண்டி சிபிஆர் பை டிஹெச்ல வந்து இந்த எக்ஸ்பைரி டே ஃப்ரைடேன்னு போட்டிருக்கு. அது என்ன மீனிங் சார்? எதனால ஃப்ரைடேன்னு போட்டிருக்கு? இல்லை, ஜென்ரலாக நம்ம பியூட் எப்படின்னா வீக்லி கால்குலேட் பண்ணுறோம் சார். மண்டே டு ஃப்ரைடே கால்குலேட் பண்ணுவோம் சார். ஒரு வீக்னா மண்டே டு ஃப்ரைடேன்ட்டு. ஓகே 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 ஓகே. பட் சில பேர் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறீங்க. நிஃப்டி ட்ரேட் பண்ணுறா நிஃப்டி ஆக்சுவலாக எக்ஸ்பைரி வந்து டியூஸ்டே. அதனால தான் கேட்குறேன். ஸோ நீங்கள் டியூஸ்டேன்னு போட்டிங்கன்னு வச்சுங்க, இட் வில் பிளாட் எக்ஸ்பைரி பியூட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கான்ட்ராக்ட் டியூஸ்டே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு நாள் முன்ன போட்டிங்கன்னு வச்சுங்க, நான் மண்டே எனக்கு டியூஸ்டேலேருந்து கால்குலேட் பண்ணேன்னா இட் வில் கால்குலேட் த வீக்லி லெவல்ஸ் பேஸ்ட் ஃப்ரம் நெக்ஸ்ட் டே ஆஃப் ஸ்டார்டிங் ஆஃப் த எக்ஸ்பைரி. ஸோ நான் இன்னைக்கு இந்த வாரத்துக்கு போட்டேன்னு வச்சுங்க, நிஃப்டி இது வந்து டியூஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது கால்குலேஷன். So the weekly levels, whatever I am calculating, it is based on expiry day. Like, so Yes, in yes. Sensex பண்றதுன்னா you can choose like Sensex என்னைக்கு எக்ஸ்பைரியோ அது முன்ன நாள் போட்டா அது சென்செக்ஸோட லெவல்ஸ் பிளாட் பண்ணும். ஓகே சார், நன்றி சார். So it's more accurate, I felt like. Your analysis is perfectly in line with the contract that has been made. Okay. So any other questions, sir? Sir, the option chart la try தேங்க்யூ ரவி சார். ஒரு நிமிஷம். தேங்க்யூ ரவி சார். கொஞ்சம் டீட்டெயிலாகவே ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்க. சிபிஆரை வச்சு வேறு வேறு டைம் ஃப்ரேமு இதை வந்து எல்லா ட்ரேடர்ஸுமே யூஸ் பண்ணலாம். அதாவது வீக்லி பண்ணுறவங்க சரி, மந்த்லி பண்ணுறவங்களும் சரி, ஸ்டாக் யூஸ் பண்ணலாம், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே நீங்கள் ஒரு சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க. இதை எக்ஸ்ட்ரா வந்து போட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹார்ட் ஒர்க், பட் ஹீ இஸ் கிவன் ஃப்ரீ ஃபார் ஹெச்டிடி வச்சுங்களேன். அது லிங்க் வந்து நீங்களே போடுறீங்களா ரவி? லிங்க் நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் சார். குரூப்ல இல்லைன்னா வந்து அதான் ஷேர் நான் சொன்ன பண்ணுங்க. மாதிரி ஐ ஷேர் த லிங்க். பட் இங்கே போயிட்டு நீங்கள் சிபிஆர் பை ட்ரேடர்ஸ் எழுதினு அடிச்சா உங்களுக்கு வரணும். சிபிஆர் பை சார் ட்ரேடிங் வியூவில் ஓப்பனில் தான் இருக்குது சார். சார் ஏற்கனவே போட்டிருக்காரு மாதிரி. ட்ரேடிங் ஓகே. ஓப்பன் இருக்குங்க. ஸோ இது சிபிஆர் பை ட்ரேடர்ஸ் எழுதினு போட்டால் ஃப்ரீயாக தான் இருக்குங்க. ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு உங்கள் அப்ரூவல் ஏதாவது தேவைப்படுமா, இல்லை டைரெக்டாக போயிடுமா? ஒன்றும் பிரச்சனை டேரெக்டாக இல்லை. யாருன்னா யூஸ் பண்ணலாங்க. யாரும் யூஸ் பண்ணலாம். எதுவுமே தேங்க்யூ. ஸோ டோட்டலி ஃப்ரீ. சிபிஆர் பை ட்ரேடர்ஸ் ஹெட்ஜுன்னு சொல்லிட்டு நேமில் இருக்குது. அது நீங்கள் பை ரவிச்சந்திரன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ரூவல்லாம் வெயிட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஃபார் பப்ளிக் தான் போட்டிருக்காரு. ஸோ யூ கேன் டைரக்ட்லி ஆக்சஸ் டு இட் அண்ட் யூஸ் இட் வைஸ்லி. பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். எந்த ஒரு இண்டிகேட்டர் உங்கள் கையில் கிடைச்சாலுமே நேராக போய் பொசிஷன் எடுத்துடாதீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ரவி. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இண்டிகேட்டர்ஸ்லே நம்ம வந்து வேறு வேறு கலரிங் சேஞ்ச் பண்ண முடியுமா? சப்போர்ட்டுக்கு நான் வந்து ரெட் வச்சுப்பேன், ரெசிஸ்டன்ஸுக்கு எனக்கு க்ரீன் வச்சுப்பேன். ஒரு மாதிரி டல் ப்ளூவாக இருக்குது, இதை நான் மாற்ற முடியுமா? அது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் சார். இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் எந்த கலர் வேணும் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இங்கே லேபிள்ஸ் என்ன காமிதோ TP1 அது உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஃபால்ட்டாக ப்ரைஸ் உங்களுக்கு ப்ளாட் ஆகாது. டார்கெட்ஸ் இதெல்லாம் நீங்கள் இது செலக்ட் பண்ணால் ப்ரைஸஸும் ப்ளாட் ஆகும். உங்களுக்கு சைஸோட ப்ரைஸும் பார்க்கலாம். அதே மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேமு அதுதான் எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஒரே ஒரு கலர் தான் கொடுத்துருக்கீங்க. மேலே கீழே அந்த ப்ளூ தான் வருது. லைட் ப்ளூ அதை கொடுத்துருக்கேன். வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எங்களால் பண்ணிக்க முடியுமா? அது என்னென்ன சார், அதான் நான் சொன்ன மாதிரி இப்போது இது வந்து இந்த வீக்லி ரெசிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக இந்த வாரம். ஓகே,
அது மேலே ட்ரேட் ஆகுதுன்னா இது சப்போர்ட்டாக மாறிடும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வீக்லியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரே கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஸோ வந்து மேலே ட்ரேட் ஆகும்போது அது ரெசிஸ்டன்ஸ் Support-ஆ சப்போர்ட்டா மாறிடும்ன்றதுனால நோ அதான். பாயிண்ட் இன் டேக்கிங் இதுன்னு சொல்றீங்க. ஓகே, அக்ரி. அதனாலதான் அது ஒரே கலரு. பட் இந்த கலர் நீங்க எந்த நான் லைட் ப்ளூ கொடுத்துருக்கேன் எந்த டேஸ்ட். பட் சில பேருக்கு ஆரஞ்சு என்னன்னா மாத்திக்கலாம். அது அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஓகே, காட் இட். அடுத்து பிரியம் சார், உங்க கேள்வி தான் கேட்டேன் நானு. நீங்க எழுதியிருந்தீங்க. Thank you, அது டாக்டர். மட்டும் தான் அதுதான் கேட்டேன். நான் உங்க raise கை பண்ணேன். தூக்கம் நான் பார்க்கல, நடுவில் இப்பதான் நான் பேசும்போது பார்த்தேன் கை தூக்கி இருந்தீங்க. இல்ல அதுதான் You நீங்க want to add கேட்டீங்க anything? டாக்டர். வெரி நைஸ், Oh, வெரி நைஸ். நல்லா டெவலப் பண்ணியிருக்காரு, சூப்பரா இருக்கு. எக்ஸ்பிளனேஷன் ஷோஸ் ஹிஸ் மெச்சூரிட்டி இன் த டைம் ஹி ஹஸ் ஸ்பென்ட் இன் த மார்க்கெட் ஆல்சோ. வெரி நைஸ்.